தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. கடவுளுடைய பரிசுத்தம் நிறைந்த உன்னத பிரசன்னத்திலே நாம் இந்த மாலை வேளையில் கூடி வந்திருக்கின்றோம். கடவுளுடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகள், அவருடைய பார்வையிலே விலையேற பெற்ற மக்கள் என்ற அந்தஸ்தை நாம் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் கடவுள் நம் மத்தியிலே திவ்ய நற்கருணை வழியாக எழுந்தருளி வந்திருக்கின்றார். கடவுளுடைய சிறப்பு பிரசன்னம் எப்பொழுதுமே மனித வாழ்வில், நம்பிக்கையாளரின் வாழ்வில் ஒரு புது எழுச்சியை, தூண்டுதலை கொடுக்கின்றது. அதுதான் கடவுளுடைய வல்லமையின் ஆற்றல். உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னம் சவுலை பாதித்த பொழுது அவருடைய வாழ்விலே வேரோட்டமான பெருமாற்றம் ஏற்பட்டு மனமாற்ற அனுபவத்தின் வழியாக தன்னோடு தன்னை பிரியாமல் பிரசன்னமாகியிருந்த உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த உன்னதமான பிரசன்னத்தை, உடனிருப்பை தன் வாழ்நாள் முழுவதும் அறிவித்து ஆண்டவருடைய பிரசன்னம் மெய்யானது என்று தன்னுடைய கடைசி மூச்சையும் அவருக்காகவே செலவழித்து தன் வாழ்வை நிறைவு செய்து கொண்டார் புனித பவுல். அந்த ஒரு உன்னத பாரம்பரியத்தில் வந்திருக்கிற நாம் அன்றாட என்னோடு ஆண்டவர், என் குடும்பத்தோடு ஆண்டவர், நான் வேலை செய்கிற பணி செய்கிற இடத்தில் என்னோடு ஆண்டவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் வளர்வதற்கு, உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு, அனுபவிப்பதற்கு கடவுள் கொடுத்த ஒரு உன்னதமான வாய்ப்பு தான் திவ்ய நற்கருணை ஆராதனை. இவருடைய பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும், நம் குடும்பத்தையும் தொடுவதற்கு நாம் தாராளமாக அனுமதிப்போம். ஆண்டவருடைய ஆசிரை நிறைவாக பெற்று அவருடைய மக்களாக, சாட்சிகளாக வாழ அருள் வேண்டி இந்த ஆராதனையிலே பக்தியோடு ஜெபித்து பங்கெடுப்போம். அதிசயங்கள்
செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியானே என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார்.
நமக்குள் வசிக்கிறார். நற்கருணையில் எழுந்தருளி இருக்கும் இனிய இயேசுவே, இந்த இனிய நாளை உமது பாதத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அருளின் காலத்திலே நாங்கள் உமது இறை வார்த்தையை படித்து தியானித்து வாழ்வில் கடைபிடித்து உம் வார்த்தையை வாழ்வாக்கி வாழும் அருள்வரத்தை தாரும் எம் இறைவா. வார்த்தை மனு உருவாகி எம்மிலே குடிகொண்டிருக்கும் நற்கருணை நாதரே, கரம் பிடித்து எம்மை வழி நடத்துபவரே, தாங்க முடியா துன்பங்களின் போது நீர் எங்களை தூக்கி சுமக்கிறீர் என்பதை உணர்கிறோம். நாங்கள் மனமகிழ்வுடன் இருக்கின்ற பொழுது எங்கள் கரம் பிடித்து நடக்கிறீர் என உணர்கிறோம். வார்த்தையான இறைவனே, வாழ்வின் ஊற்றே, எம்மில் வாழ விளைபவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம், உம்மை வணங்குகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை துதிக்கின்றோம், உம்மை மேன்மைப்படுத்துகின்றோம். இவ் அருளின் காலத்தை முழுமையாய் உமக்கு அர்ப்பணித்து உம் வழி நடந்து வாழ்ந்து உம் பணி செய்திட எம்மையே உம் திருமுன் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தவ காலத்திலே, இந்த அருளின் காலத்திலே எங்கள் வாழ்வு முழுவதும் மனமாற்றம் பெற்றிட உமது அருளும் இரக்கமும் நிறைவாய் கிட்டட்டும். எங்கள் வாழ்விலே மாற்றம் மலரட்டும். எதிர்மறை எண்ணங்களை விலக்கி நேர்மறை எண்ணங்களை நாங்கள் கடைபிடித்து வாழ உமது அருளை இதோ கெஞ்சி மன்றாடுகிறோம். இறைவா, மற்றவர்களை காயப்படுத்தும் வார்த்தைகளை விலக்கி நல் வார்த்தைகளை பேசவும், சோகத்தை விலக்கி நன்றியால் நிறைந்திடவும், கோபத்தை விலக்கி பொறுமையில் நிறைந்திடவும், எதிர்மறை எண்ணங்களை விலக்கி எதிர்நோக்கால் நிறைந்திடவும், கவலையை நீக்கி உம்மில் நம்பிக்கை வைக்கவும், குறை கூறுவதை நீக்கி எளிமையை பற்றி சிந்திக்கவும், மன அழுத்தத்தை போக்கி ஜெபத்தில் நிலைத்திருக்கவும், கசப்பான உணர்வுகளை விலக்கி மனமகிழ்வோடு இருக்கவும், சுயநலத்தை விலக்கி பிறர் நலத்தில் இரக்கம் காட்டவும், பகையை விலக்கி சமாதானத்தில் நிலைத்திருக்கவும், அதிகம் பேசுவதை நிறுத்தி அமைதியோடு உம் வார்த்தைகளை கேட்டு தியானிக்க இவ்வருளின் காலத்தை எங்களுக்கு நீர் தந்தருளும். உம் அருள்வாக்கே எங்கள் வாழ்க்கைக்கு விளக்கு என்பதை உணர்ந்து நாள்தோறும் உம் வார்த்தைகளை படித்து அதன்படி வாழ வரம் தாரும் இறைவா. நற்கருணை பேழையில் வாழும் எம் நாதா, உம் அருளின் கொடைகளை எம்மில் நிறைவாய் பொழிந்தருளும். ஆராதனை நாயகர் நீரே இறைவா.
நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் நீர், முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் நீர். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 1 முதல் 3 முடிய. இயேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். ரபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாகவே வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்கருணை நாதரே, நல்லாயனே, மாட்சிமை மிகுந்தவரே, மகிமையின் நாதரே, உமது இறை வார்த்தையை கேட்டு தியானிக்கும் பொழுது உமது படைப்பின் மகத்துவத்தை உணர்கிறோம். தொடக்க நூலிலே அதிகாரம் 1 இறை வார்த்தை 27 படிக்கிறோம். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என வாசிக்கிறோம். நீர் படைத்த அனைத்தும் உம் மாட்சி விளங்கவே. நீர் படைத்த அனைத்தும் உம் புகழை பாடவே. படைப்புகள் அனைத்தும் உம்மை புகழ்கின்றன என திருப்பாடலாசிரியர் கூறுகிறார். படைப்பிலேயே மேன்மையான படைப்பாய் எம்மை படைத்திருக்கிறீர். உம்மை நாங்கள் புகழ்ந்தேத்தாமல் இருப்பது தகுமோ? உம் புகழை பாடுவதே எம் வாழ்வில் இன்பம்தானே இறைவா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பார். கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பார். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பார். கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பார். அன்பு என்னும் அமுதத்தினை நான் அருந்திட எனக் களிப்பார். உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பார். நீ என்றும் அணைத்திருப்பார். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பல்லுயிரை படைத்திருப்பாய் நீ என்னையும் ஏன் படைத்தாய். பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய். பல்லுயிரை
இருப்பாய். நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? அன்பினுக்கு அடைக்கும் தாழ் ஒன்று இல்லை என்று உணர்ந்தேன். உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எம் அன்பு தெய்வமே இயேசுவே, இந்த புனிதமான நாளை காண எம் அனைவரையும் உம் பிரசன்னத்தில் ஒன்று சேர்த்த உமது எல்லையற்ற அன்புக்காக உமக்கு நன்றி இயேசுவே. தனித்து செல்லும் எம் வாழ்க்கை பயணத்தில் எம்மை உம் திரு அவையில் இணைத்து உம் திரு இரத்தத்தால் எம்மை கழுவி உம் துணையாளர் வழி எம்மை வழிநடத்தி உம் திருநாமத்தில் நாங்கள் மகிழ்ந்து இன்பம் காணும் பேற்றை எமக்கு கொடுத்தீரே. உமக்கு கோடி நன்றி கூறுகிறோம். எம் வாழ்வின் ஆதாரமாக விளங்கும் எம் இயேசுவே, எம் அன்றாட வாழ்வில் நாங்கள் துன்பங்களாலும் வேதனை சோதனைகளாலும் தடுமாறும் போது உம் வார்த்தையாலும் அருட்சாதனங்கள் வழியாகவும் எங்களுடன் இருந்து எம்மை தேற்றி வரும் உம் அன்பை நினைத்து உமக்கு நன்றி கூறுகிறோம். காலங்கள் வாழ்த்தும் அழியா காவியமான எம் அன்பு இயேசுவே, எம் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு மணித்துளியிலும் எங்கள் வாழ்வின் நிலையான சொந்தம் நீர் மட்டுமே என்று எம் கரம் பற்றி வழிநடத்தி வரும் உமது மேலான அன்புக்கு நன்றி இயேசுவே. பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றிகள் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே தோதையினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே தோதையினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு.
செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாம் வாழ்வை என்றும் பாடு. அன்று ஆபிரகாமிடம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் என வாக்களித்தபடி எம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் நீர் கேடயமாக இருந்து வரும் உம் தெய்வீக பாதுகாப்புக்கு நன்றி இயேசுவே, நன்றி. எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, நாள்தோறும் எங்கள் உணவையும் நீரையும் ஆசீர்வதித்து எக்குறையுமின்றி வழிநடத்தி வரும் உமது பாதுகாப்புக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. கடவுளால் எல்லாம் கூடும், விசுவசிப்பவனாலும் எல்லாம் கூடும் என்ற வாக்கின்படி எம் வாழ்க்கை சூழலில் நாங்கள் சந்திக்கும் சகோதர சகோதரிகள் மூலமும் எதிர்கொள்ளும் நிகழ்வுகள் மூலமும் உம்மில் உள்ள எம் விசுவாசத்தை நாள்தோறும் அதிகரிக்கச் செய்து வரும் உம் மேலான அன்புக்கு எம் நன்றி இயேசுவே. எமது பெற்றோர், நல்ல நண்பர்கள், பாசமிகு உறவுகள் மூலமும் நாளும் எம்மை பலப்படுத்தி வரும் உமது எல்லையற்ற அன்புக்கு நன்றி இயேசுவே. நன்றி பலி செலுத்துபவன் இறைவனை மகிமைப்படுத்துகிறான் என்ற கூற்றின்படி எம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் உம் கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக இதோ எம் இதயம் நிறைந்த நன்றியை உமக்கு காணிக்கையாக்குகிறோம். இதை ஏற்று நீர் மகிமை அடைவீராக. வார்த்தையான இயேசுவே, மனிதரிடம் அல்ல உம்மில் மட்டுமே எம் நம்பிக்கையை வைப்பதற்கு எமக்கு கிருபை செய்தீரே, கோடி நன்றி ஐயா. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன் உறைவிடம் நெருங்காது என்ற வாக்குமாறா உம் வாக்குறுதியின்படி எல்லா தீமையிலிருந்தும் எம்மை இந்த நிமிடம் வரை விலக்கி காத்த உமது கிருபைக்காக நன்றி இயேசுவே. உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நாளும் வளர்வதற்கு உறுதுணையாக மாதா தொலைக்காட்சியை எமக்கு தந்து வழிநடத்தி வரும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், நற்செய்தி பணியாளர்களுக்காக உமக்கு எம் கோடி நன்றியை ஏறெடுக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி. அருள்மழை பொழிபவரே எம் இறைவா, எம் விளை நிலங்களுக்கு மழையை பொழிந்து விளைச்சலை பெருக்கியமைக்காகவும் கொடிய கொரோனா தொற்றிலிருந்து எம்மையும் எம் பங்கையும் எம் வட்டாரத்தையும் எம் நாட்டையும் எம் மறை மாவட்டத்தையும் எம் திரு அவையையும் பாதுகாத்த உமது மேலான கிருபைக்காகவும் நன்றி கூறுகிறோம் இயேசுவே, நன்றி. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும்
தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. அவரே வாழ்வின் பெலனானார், யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வின் பெலனானார், யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறே, அபிஷேகம் செய்கின்றே. என்னை ஆயனை போல நடத்துகிறே, அபிஷேகம் செய்கின்றே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. என்றும் உமது அன்பில் மாறாத தெய்வமே, நாங்கள் பிறந்தது முதல் இன்று வரை எங்களை காப்பாற்றி வழிநடத்தி அக்கறையோடு வளர்த்து வரும் எம் தகப்பனே, இத்தனை கோடி நன்மைகள் புரிந்த உம்மை
எங்கள் பாவங்களால் உம்மையும் பிறரையும் காயப்படுத்திய தருணங்களுக்காக இறைவா உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம். எல்லோரும் உங்களுடைய பதிலுரை நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே என்று மட்டும் பாடவும். ஊதாரி மைந்தனைப் போல உம்மை விட்டு பிரிந்து நாடோடியாய் வாழ்ந்த காலங்களுக்காக நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. மூத்த மகனைப் போல பிறரை மன்னிக்காத தருணங்களுக்காக நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. கண்ணிருந்து பிறர் தேவையை காணாமல் குருடனைப் போல் வாழ்ந்ததற்காக நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. காயினைப் போல் பொறாமை கொண்டு பிறர் பெயர்களை கெடுத்து வாழ்ந்ததற்காக நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. பொன் கன்றுக்குட்டியை தெய்வமாக வணங்கிய இஸ்ரேல் மக்களைப் போல நாங்களும் பிற தெய்வங்களை வணங்கியதற்காக நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. தாவீதைப் போல எங்கள் கணவரையும் மனைவியையும் விட்டு பிறருடைய மனைவி கணவர் பின்னால் சென்ற பாவங்களுக்காக நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. யோனாவைப் போல உமது திட்டங்களை உதறி தள்ளி எங்கள் சொந்த திட்டத்தின்படி நடந்தமைக்காக நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. கடவுளுக்குரியதை கடவுளுக்கு தராமல் எங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்திய காலங்களுக்காக நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. பிறர் சொத்துக்கள் பொருட்கள் மீது ஆசை வைத்து அபகரித்த பாவங்களுக்காக நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. எங்கள் வயதான பெற்றோர் மாமனார் மாமியாரை கவனியாமல் முதியோர் இல்லத்திலும் தனி சமையலும் செய்ய வைத்த பாவங்களுக்காக நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. பொய் சாட்சிகளை கூறி பிறர் பெயரை கெடுத்த தருணங்களுக்காக நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. இறைப்பணி செய்பவர்களை மதிக்காமலும் இழிவாக பேசியும் அவர்களை ஏமாற்றிய பாவங்களுக்காக நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. இயற்கையை மாசுபடுத்தி நஷ்டப்படுத்தி அவைகளை நேசியாமல் இருந்த குற்றங்களுக்காக நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. சிசுக்கொலை
கடத்தல், கொள்ளை, பதுக்கல், கலப்படம் போன்ற பாவங்களை தெரிந்தும் செய்ததற்காக நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. இறைவா, உன் நன்மைத்தனத்திற்கு அளவே இல்லை. நாங்கள் கேட்கும் முன்னே எங்கள் தேவைகளை அறிந்தவராய் எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறீர். இருப்பினும் எங்கள் தேவைகள் மிகுதியாக உள்ளன. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தெய்வமே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று உமக்கு சித்தமானால் அவைகளை எங்களுக்கு அளித்தருளும். உமது சித்தமில்லை என்றால் அதை தாங்கவும் ஏற்கவும் வலிமை தாரும். உங்கள் பதிலுரை: அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று ஒரு முறை பாடினால் மட்டும் போதும். நல்ல மீட்பனாம் இறைவா, உம் அழைப்பை ஏற்று வாழும் அனைத்து திருப்பணியாளர்களும் இயேசு காட்டிய பாதையில் இறைவாக்கினர்கள் போல் சான்று வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசர்களுக்கெல்லாம் இறைவா, நம் நாட்டு தலைவர்கள் நாட்டு மக்களின் நலனின் முழு ஈடுபாட்டுடன் சேவை புரிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் தெய்வமே எம் இறைவா, உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும் நீர் விரும்பும் சமாதானம், ஒற்றுமை, அன்பு, மகிழ்ச்சி நிறைந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் தலைவரே, என் இறைவா, புனித சூசையப்பரின் ஜூபிலி ஆண்டை கொண்டாடும் நாங்கள் அவரைப் போல பொறுமை, எளிமை, அமைதி, விட்டுக்கொடுத்தல், பிறர் அன்பு கொண்டவர்களாய் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றாகிய இறைவா, பெற்றோரும் பெரியவர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாகவும், இளைஞர்கள் இளம்பெண்கள் உலகமயத்திலிருந்து விடுபட்டு சகோதரத்துவத்தில் வாழவும், சிறுவர்கள் பெற்றோருக்கு பணிந்து வாழவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கையில் உறையும் இறைவா, நீ தந்த கொடையாகிய இயற்கையை மாசுபடுத்தாமல் பயனுள்ள வகையில் அவைகளை பயன்படுத்தி அவைகளை பேணி வளர்க்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பரப்புங்கள் என்று கூறிய தெய்வமே, மாதா டிவியில் பணிபுரியும் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். அவர்களின் பணி சிறந்து வளரவும், அவற்றிற்கு தேவையான பொருள் உதவியை மக்கள் தாராளமாய் தந்து உதவும். இதனால் உலகெங்கும் நற்செய்தி பரவவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
தந்தையே, இந்த 1 மணி நேரத்தில் நீர் எங்களோடு பிரசன்னமாகி உரையாடி எங்களை மன்னித்து எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்ட தெய்வமே, எங்கள் இதயம் நிறைந்த நன்றி கூறி உமது ஆசீரை பெற ஆவலோடு காத்திருக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடில் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் மன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.